ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கடகராசி அன்பர்களே, ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6, 7ஆம் இடங்களில் 4 கிரகங்கள் இருக்கிறது. 4 கிரகங்கள் 6ஆம் இடத்துலையும் அப்புறம் 7ஆம் இடத்துலையும் வருகிறது. இதை வைத்து தான் மாத பலன்களை சொல்லுவோம். வருட பலன் சொல்லும்போது குரு தான் பிரதானமாக ஆண்டுக்கோள்னு சொல்கிறோம். குருவை வைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த வருடம் பிறக்கிறது இல்லையா, அந்த நேரத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு முறையை கடைபிடிக்கலாம். அதே போல் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னால் அந்த வருஷத்துக்குன்னே ஒரு அம்சம் இருக்கும். 60 ஆண்டுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி அதை பற்றி சொல்லுவோம். மாத பலன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், மாதக்கோள்கள் எங்கெங்கே இருக்குது, அதோடு இந்த ஆண்டுக்கோள்களை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதக்கோள் இங்கே இருக்கும்போது இந்த ஆண்டுக்கோள் இங்கே இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கலாம். அதனால் சூரியன் தனுசு மகரத்தில் சஞ்சரிக்கிறார், செவ்வாய் தனுசு மகரத்தில் இருக்கார், புதன் தனுசு மகரம், சுக்கிரன் தனுசு மகரத்தில் சஞ்சரிக்கிறார். இதை வைத்து பலன்கள் சொல்லலாம். அந்த பலன் உங்களுக்கு விசேஷமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. 2026ஆம் வருஷம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு சொல்லும்போது குரு விரயத்தில் இருக்கார், அப்புறம் ஜென்மகுரு வரப்போகிறாரு, அஷ்டமத்தில் ராகு இருக்கார், 9ல் சனி இருக்கார். அதனால் ஒரு ஆவரேஜான பலன்களை தான் சொல்லியிருக்கோம். ஆனால் மாத பலன்கள் சாதகமாக இருக்கிறது. இதுதான் நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு வாசல் மூடினா மறு வாசல் திறக்கும், ஒரு ஜன்னலாவது திறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஆண்டுக்கோள்கள் சாதகம் இல்லைன்னா மாதக்கோள்கள் சாதகமாக இருக்கும்போதெல்லாம் நல்ல பலன் நடந்து கொண்டு இருக்கும்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் மன ரீதியாக உற்சாகமாக, சந்தோஷமாக, நம்பிக்கையாக இருங்க. நல்லதே நடக்கும். 6, 7ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். என்னென்ன பலன்லாம் கொடுக்கும்? கடகராசி, நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, திரும்ப கிடைக்கல, ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதத்தில் அந்த பணம் கை சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக ரொம்ப ஹார்ஷாக ஃபோர்ஸ்டாக நீங்கள் போய் கேட்கக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் கேட்கணும், சாஃப்டாக கேட்கணும். எடுத்து சொல்லி நிலைமையை புரிய வைத்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய கடன்கள், அதாவது தனி நபருக்கு கடனாக கொடுத்துருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணும்போது வாடிக்கையாளர்களுக்கோ அல்லது உங்ககிட்ட யாரெல்லாம் டீலிங் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட கடன் அதிகமாக கொடுத்துருந்தாலும் சரி, அதெல்லாம் வசூலாகக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலான்னு கேட்டால், கடகராசியிலிருந்து ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ சம்மந்தமாக பயம் இருக்கிறது அப்படின்னா இந்த மாதம் அது பரிசோதனை பண்ணி சரி பண்ணிக்கலாம். இல்லை நீ ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்கிற, அப்போது திடீர்னு மாதிரி வெயிட் போடக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு வந்துடும். ஆனால் பார்க்கலன்னா பயந்துகிட்டே இருப்பீங்க. இல்லை 40 தாண்டிட்ட, அதனால் நீ சுகர் செக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பண்ணிட்டா இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்களோ நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ போய் செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படியாக மருத்துவ பரிசோதனைகள் மூலமாக உங்களுக்கு பயம், கவலை, பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் சரியாகும், ஆரோக்கியம் பெறுவீங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட உடல் பாதை இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த நல்ல பலன்களானது கிடைக்கும். அடுத்த பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஒரு பலனை அடைவதற்கு, ஒரு வேலையை பெறுவதற்கு, அல்லது ஒரு மனை வாங்கிறதுக்கு, ஒரு வீடு வாங்கிறதுக்கு, ஒரு வாகனம் வாங்கிறதுக்கு, அப்படி நிறைய பேர் போட்டி போடுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதற்கு அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதை ஒரு பலனாக சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக சின்னதாக முதல் போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அதில் இந்த சீசன் பிஸ்னஸ் சொல்லுவாங்க. குறிப்பிட்ட 1 மாதம் 2 மாதம் இந்த காலத்தில் மட்டும் சில பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை நீங்கள் செய்யலாம். ஃபுட் பிஸ்னஸ், உணவு சம்பந்தமானது நீங்கள் தொடங்கணுன்னா அதை நீங்கள் செய்யலாம். அப்புறம் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தனியாக ஒரு கிளினிக் வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனா இந்த மாதம் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். நீங்கள் அதனால் பெருசாக உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப கம்மி தான். அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் கம்மின்றதுனால இல்லை, இப்போ செய்கிறதுக்கான கிரகங்கள் உங்களுக்கு அனுமதிக்கிறது அப்படின்றதுனால சொல்கிறோம்.
அதன் பிறகு என்ன பண்ணலான்னா ரொம்ப ரொம்ப காலமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, பல ஆண்டு காலமாக இருக்கிறீங்க, ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டிங்க, சரி நம்ம ஊரோட போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற எண்ணம் வருது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ நான் அதை சொல்கிறேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நீங்கள் வரலாம். அந்த அம்சம் சாதகமாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்னு எடுத்துக்கலாம். இதில் அந்த 6ஆம் பாவத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குருவுடைய வீடு, குரு அதை பார்த்துடுறார். இவங்க யாருன்னு பார்த்தா, இந்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி, சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருப்பார், குரு வந்து 9ஆம் அதிபதியாக இருப்பார். 9 10ஓடு 2 சேர்றதுனால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத பாக்கியமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக வந்து சேர வேண்டிய பணம் வரும். மேலும் தர்ம காரியங்களில் ஈடுபட முடியும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு வந்து சேர முடியும். உயர் பதவிகளை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதத்தில் 7ஆம் இடத்துக்கு கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண விஷயங்களுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பம் செய்யலாம். 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகம் ஒவ்வொருத்தராக வராங்க. அப்போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் வராருன்னு சொல்லும்போது திருமணத்திற்கான அம்சத்தை ரொம்ப அது ஊக்குவிக்கும். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை என்ன பண்ணுன்னு சொன்னால், மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வைக்கும். அது சில பேருக்கு நேரடியாக கிடைக்கும், சில பேருக்கு ஏதோ ஒரு புத்தகம் மூலமாக ஒருத்தர் எழுதியிருப்பார், அதை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க. இந்த விஷயமானது நடக்கும். திருமண விஷயங்கள் ஆரம்பிக்கும். திருமணம் சம்பந்தமான தோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்யலாம். நல்ல காலகட்டத்தில் செய்யும்போது அது பலன் ஜாஸ்தியாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 7ஆம் இடத்துல 4 கிரகம் அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை சுய ஜாதகத்தில் இருந்தால் அதை தோஷமாக தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கோச்சாரப்படி இருக்கும்போது எப்படி எடுத்துப்போன்னா, அந்த இடத்த எப்படியாவது ஆக்டிவேட் செய்கிறது, அந்த இடத்த இயக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கிரகங்கள் செய்கிறது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட 4 கிரகம் செய்கிறதுனா கட்டாயம் அதனுடைய வீரியம் அதிகமாகும். அதனால திருமண விஷயங்களை பற்றி பேசலாம், முடிவுகள் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலாபலனை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு இப்போ தான் கல்யாணத்துக்காக பார்க்குறோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலனை அது கொடுக்கும். இப்போ தான் கல்யாணத்துக்குன்னு பார்க்குறோம், முதல் ப்ரொஃபைல் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த விஷயமானது பலன்களை தரும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதத்தில் திங்கட்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு சுவாமிக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறது, அல்லது சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது, இதை செஞ்சுட்டே வாங்க. ஆரோக்கியம், கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து அனுகூலமாயிடும். மேற்சொன்ன நல்ல பலன்கள் முழுமையாக கிடைக்கும்.